இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் நமக்கு பாராட்டின அவருடைய மேலான தயவுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் இந்த நாட்களிலே கர்த்தரை நம்முடைய வீடுகளிலே முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உண்மையாக அவரை நேசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிற இந்த வேளை நமக்கு இது ஆசீர்வாதமாக அமையும். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அந்த முழு ஆராதனையும் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் ஆராதனைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் வினோ அவர்கள் ஜெபிப்பார்கள். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை துதிக்கும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த அருமையான வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக குலத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே இந்த ஆராதனையை முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தரணும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என் தேவனாகிய கர்த்ததாமே நீர் உதவி செய்யும்படியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனமகிமையும் ஒருவருக்கே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமையடையும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதமானவர். இயேசு அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனையை நாம் ஆண்டவரை நேசித்து ஆராதிக்கிற இந்த நாளில் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலுடைய கூட நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடல், அற்புதர் 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 இயேசு அற்புதர் என்கிறதான ஒரு பாடலை நாம் இந்த வேளையிலே பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் நீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவரும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், சந்தோஷத்துடனே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகளில் மேலே இயேசு நடந்தார். எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையில் இயேசுவை. ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் ஜீவனோடு இருக்கிறாரே. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. நம் கர்த்தரை துதிக்கலாமா? சந்தோஷத்துடனே மகிழ்ந்து பாடலாமா? அலைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே. எல்லோரும் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு அவர் அற்புதர். இந்த பாடல் ஆராதனையிலே நீங்களும் சேர்ந்து பாடுகிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுடைய கண்கள் காண அதிசயங்களை காண பண்ணுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் நிச்சயமாக
அற்புதமான காரியங்களை நமக்கு செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை இன்னொரு பாடல் ஒன்றை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வேதனை உன் சுக வாழ்வு இன்று துளிர்த்தது, புது வாழ்வு இன்று வந்தது என்கிற பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடங்கி உச்சந்தலை மட்டும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வேதனையோ மகளே, கொடிய வேதனையோ மகளே, உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது, உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்து, தேவரீர் அதற்காய் குறித்த தாளமும் வந்தது, அதற்காய் குறித்த நேரமும் வந்தது, உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வேதனையோ மகளே, கொடிய வேதனையோ மகளே, உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது. இலையோ இல்லாம கனியோ இல்லாம வைத்து போன மரம் போல ஆனாயோ, இலையும் இல்லாம கனியோ இல்லாம வைத்து போன மரம் போல ஆனாயோ, பச்சை மரமாய் உன்னை மாற்றிடுவார் நம் தேவன், பச்சை மரமாய் உன்னை மாற்றிடுவார் நம் தேவன், பூத்து காய்த்து உன்னை நிரம்பச் செய்வார், பூத்து காய்த்து உன்னை நிரம்பச் செய்வார், உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது. சேர்ந்து பாடலாமா? உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே
உயிரற்று நீயும் போனாயோ, மகிமையின் ஆவியாலே உன்னை அவர் நிரப்பிடுவார். உழுந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே உயிரற்று நீயும் போனாயோ. உழுந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே உயிரற்று நீயும் போனாயோ. மகிமையின் ஆவியாலே உன்னை அவர் நிரப்பிடுவார். மகிமையின் ஆவியாலே நம்மை அவர் நிரப்பிடுவார். காலோங்கி நீயும் எழும்பி நிற்பார். காலோங்கி நீயும் எழும்பி நிற்பார். உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்து. தேவரீர் எழுந்தருளி அதற்காய் குறித்த காலமும் வந்தது. அதற்காய் குறித்த நேரமும் வந்தது. உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. கொடியவரின் சீரல் மோதி அடிக்கையிலே இடனற்று நீயும் போனாயோ. கொடியவரின் சீரல் மோதி அடிக்கையிலே இடனற்று நீயும் போனாயோ. ஏழைகளின் பலனும் அவர், எளியவரின் திடனும் அவர். ஏழைகளின் பலனும் அவர், எளியவரின் திடனும் அவர். வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கும் நிகழாவா. வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கும் நிகழாவா. உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்து. விசுவாசத்தோடு சொல்லலாமா? சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். கொடிய வேதனையோ மகனே, கொடிய வேதனையோ மகளே. உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்து. தேவரீர் எழுந்தருளி எங்களுக்கு தயை செய்து. அதற்காய் குறித்த வந்தது. அதற்காய் குறித்த நேரமும் வந்து. நம் சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. சுக வாழ்வு இன்று தொழித்தது. புது வாழ்வு இன்று வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணிட முடி இலையோ இல்லாம, கனியோ இல்லாம, பட்டு போன மரம் போல ஆனாயோ. ஓ
பட்டு போன மரம் போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ? சுக வாழ்வு இன்றைக்கு துளிர்க்கும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற, நம்பி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுக வாழ்வை கற்றுக் கொடுப்பார். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். உடைய சரீரத்தில் கொடிய வியாதியோ, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து தினம் தினம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு புது வாழ்வை கற்றுக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள் எப்பேற்பட்ட வியாதிகளையும் சுகமாக்கும். நமக்காக இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை வியாதிகளை குணமாக்கும், சாபங்களை போக்கும், அற்புதங்களை, அதிசயங்களை காணப்படும். அவருடைய சுய பலத்தால், சுய முயற்சியினால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இலையும் இல்லாமல், கனியும் இல்லாமல், ஒரு பட்டு போன ஒரு மொட்டை மரம் போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ? ஆராதனை வேளையில உங்கள் இருதயத்தில், இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுகிற, கூப்பிடுகிற, நினைக்கிற இந்த வேளையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா முடிந்தால் நீங்கள் முழங்கால் படித்து அல்ல எழுந்து நின்று கர்த்தரை கனம் பண்ணுகிறதுக்கு அடையாளமாக நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இளையோ இல்லாம, கனியோ இல்லாம, பட்டுத்தோட மரம் போல ஆனாயோ. இலையோ இல்லாம, கனியோ இல்லாம, பட்டுத்தோட மரம் போல ஆனாயோ. பச்சையான மரம் போல மாற்றிடுவார், பூத்து காய்த்து உன்னை நிரம்பச் செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? பூத்து காய்த்து என்னை நிரம்பச் செய்வார். எல்லாரும் சொல்லலாமா? என் சுக வாழ்வு இன்று துளித்தது, ஒரு புது வாழ்வு இன்று வந்தது. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டி, கடன் என்று சொல்லி தொய்ந்து போயிருக்கிறீர்களோ? ஆண்டவரால் மாத்திரமே உங்களுடைய நிலைமையை மாற்ற முடியும். ஒரு அற்புதம் செய்கிற வேளையில எல்லா விதமான பட்டுப்போன நிலைமைகளை எல்லாம் நாம் விரும்புகிறது, எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் அவரிடத்திலிருந்து அவர் நமக்கு தயை செய்கிறவர், அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். அதற்காக ஹல்லேலூயா, நமக்கு ஹல்லேலூயா நன்மை செய்கிற நேரமும் காலமும் இந்த நாளிலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்து, எங்களுக்காக தயை செய்கிறவரே, தேவரீர் எழுந்தருளி எனக்காக தயை செய்து, அதற்காய் குறித்த காலமும் வந்தது, அதற்காய் குறித்த நேரமும் வந்தது. இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதம், ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, புது வாழ்வு இன்று வந்தது.
சுகவாழ்வு இன்று துளித்தது, உன் புது வாழ்வு இன்று வந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அற்புதம், ஒருவராய் பெரிய அற்புதம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே, ஒரு அதிசயம் நாங்கள் காணச் செய்யுமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. உம்முடைய தழும்புகளாலே, உம் தழும்புகளா மாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, சுகமாக்கும் எல்லா விதமான வியாதிகளிலிருந்து, ஓ சரீர ரோகத்திலிருந்து கர்த்தர் தாமே நம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே சுகமாக்கி இருக்கிறபடி வல்லமையினால். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் அதிசயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். இந்த வேளையில விசேஷமான ஜெபத்தை தம்பி பெஞ்சமின் முன்பாக வந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மகிமைப்படும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தம்பி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு கொடான கொடை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை உங்களை கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தனை பொருட்படுத்தி வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கருத்தில் முடியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற
கேட்கிற ஒருவரும் விடுதலை அடைவதற்கு தேவனாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலமாக நீர் பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை சேர்ந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்க, நீங்கள் வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மது கோடும் மது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிர் வாழ்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நன்மையும் கிருபையும் ஜீவனும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வரும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே கர்த்தருடைய ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாட்களிலே இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 15 வேர்ட்ஸ் 11. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனத்தை நாம் இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையால் நீ பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின்படி
அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர், அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தருக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், பராக்கிரமமான காரியங்களை செய்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதம் என்று சொன்னால் நாம் அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் மனிதர்களாக வாழ்வதே ஒரு பெரிய அற்புதம். ஏனென்று சொன்னால் சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்கவாறு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை நான் துதிக்கிறேன். நான் ஒரு பிரமிக்கக்கூடிய வகையில் ஒரு மனுஷனாய் என்னை உண்டாக்கி இருக்கிறீரே கர்த்தாவே, அதனால நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரால் தான் எல்லாமே, நாம் ஆராதிக்கிற கர்த்தரால் மாத்திரமே இந்த அண்ட சராசரங்களும் வானமும் பூமியும் எல்லாவற்றையும் உண்டாக்கப்பட்டது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி பார்க்கிற பொழுது ஒரு மாநிலத்தில் பாறையை வெட்டி எடுக்கிற பொழுது அந்த பாறைக்குள்ளே தங்கம் இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். தங்கம், வைரம், வைடூரியம், பல நவரத்ன கற்கள், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய படைப்பினால் வந்தது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு. ஆக இதெல்லாம் பார்க்கிற பொழுது, நம்மையே நாம் நினைத்து பார்க்கிற பொழுது, நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதம். இன்னும் அது ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போனா, அற்புதம் என்பது மனிதனால் செய்ய முடியாதது. மனிதனால் செய்யப்பட முடியாததை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் செய்யப்படுகிறது தான் அது அற்புதம். நம்ம முயற்சியினால், நம்முடைய பலத்தினால், நம்முடைய எடுக்கிற எஃபோர்ட், எந்த ஒரு காரியத்தினாலையும் ஆகாத ஒன்றை, அது செய்ய முடியாத ஒன்றை கர்த்தரால் செய்யப்படுகிறவைகள் தான் அற்புதம். இந்த நாட்களிலே நான் வேதத்தில் வாசிக்கிறபடி, அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? இப்ப இயேசு கிறிஸ்து, அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம், அவருடைய மரணம் ஒரு அற்புதம். என்று சொன்னால் எத்தனையோ பேர் மரித்தார்கள், ஆனால் அவர்களுடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணம் ஒரு அற்புதமானது. மரித்து அவருடைய சகாப்தம் முடிந்து போகவில்லை. சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிமு, கிபி என்று சொல்லி சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மதத்தை சொல்லுவதற்கு, மதம் என்கிறதான ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு அவர் வரவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல மார்க்கத்தை, நல்ல வழிகாட்டுவதற்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனையே ஒவ்வொரு மனிதனுக்காக அன்பு கூர்ந்து கொடுத்தார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது நல்ல ஒரு மார்க்கம். மார்க்கம் என்பது ஒரு வழிகாட்டுதல். அநேக விஞ்ஞானிகள், அநேக சயின்டிஸ்ட் எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்து இன்னைக்கு எத்தனையோ
பொருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகாயத்தில் பறக்கிற விமானம், நம்ம வச்சிருக்கிற ரேடியோ, மொபைல், டிவி, அநேக கரண்ட், இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்த தேவனுடைய பிள்ளைகள். என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதனுக்கு நல்ல வழிகாட்டுகிறது, ஒரு நல்ல வழிகாட்டுகிற மார்க்கமாக இருக்கிறது. இது ஒரு மதம் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் கண்ணன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் மதத்தை எனக்கு காண்பிக்கவில்லை, நல்ல மார்க்கத்தை காண்பித்தார். என்னோடு படித்த நண்பர்கள் தவறான காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், கெட்ட வழியிலே என்னை நடத்தினார்கள். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கும். பரம்பரையான சாபத்தில் இருந்த எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமாக எங்களை தேடி வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அற்புதம். அவரை சொல்லுகிற பொழுதே ஒரு அற்புதம். இந்த நாட்களிலே இதை தவறாக புரிந்து கொண்டவர்கள், தவறாக பார்க்கிறவர்கள், தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் இதை ஒரு மதம் என்று தவறாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அப்படியே அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது நல்ல ஒரு மார்க்கம். அது நல்ல ஒரு மார்க்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டுதல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். அற்புதம் என்றால் மனிதனால் செய்யப்படாத ஒன்றை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இயேசுவால் செய்யப்படுகிறது தான் அது அற்புதம். டாக்டர் இந்த வியாதிக்கு சுகமாக்க முடியாது, மெடிசனே இல்லை அப்படின்னு கைவிட்டலாம். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியிலே இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையினால் சுகமாக்குகிறது ஒரு அற்புதம். இந்த நாட்களிலே எந்த மனிதனாலும் செய்யப்பட முடியாத அநேக அதிசயங்களை, அற்புதங்களை நாம் காண்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை நாம் நம்ப வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் எண்ணி முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் கல்யாண வீட்டிலே நடந்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அதை பார்க்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு, இயேசு செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில், அவருடைய பெயரில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சொல்ல முடியும், புத்தகத்தில் எழுத முடியாது. அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இது சும்மா ஒரு ப்ரோக்ராம், அதை பார்க்காதீங்க. என் வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இருதயத்தை திறந்து உண்மையா நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் வாய் பேச முடியாத ஊமையனை வாய் பேச வைத்தார். நடக்க முடியாத முடவனை நடக்க வைத்தார். குஷ்டரோகம் உள்ள மனிதனுக்கு சுகம் கொடுத்தார். மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்பினார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
அவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறதான தம்பி சதீஷ் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக 2 கையும் காலும் செயலிழந்து அவரை தூக்கி வைக்கணும், தூக்கி கீழே விடணும், எல்லா பார்ட்ஸும் அப்படியே செயலிழந்து போன நிலைமையில் அவருக்காக நம்முடைய ஆலயத்தில் செபித்தோம். அந்த தம்பியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உண்மையாய் என்னை நீ நடக்க வைக்க முடியும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையா இருந்ததினால் முதல் முறை திருச்சியில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுந்தரராஜன் அவர் சொன்னார், ஒரு நடக்கவே முடியாது என்று சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஆனால் மருத்துவர் சொன்னார், இந்த தம்பியினால் நடக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் நடக்க வைக்க முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தம்பி சதீஷனுடைய அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல் இருந்ததினால் கையும் காலும் செயலிழந்து போயிருந்த நிலைமையிலே இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது, செபித்த பொழுது கர்த்தர் அந்த தம்பிக்கு ஒரு அற்புதம் செய்தார். படுத்த படுக்கையாக வீட்டில் இருந்த அந்த சகோதரனை ஆண்டவர் எழுப்பினார், கை கால் செயல்பட வைத்தார் கர்த்தர் இயேசு. டாக்டர் சொன்னாங்க, ஒரு ஊசி போட்டா 4.5 லட்சம் ஆகும் அப்படின்னா, 3 ஊசி போடணும் அப்படின்னா 15 லட்சத்துக்கு மேல செலவாகும்னு சொன்னாங்க. ஆனால் ஊசி போட்டாலும் நாங்கள் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். மருத்துவர்கள் வியாதிக்கு விளை வைப்பார்கள். இயேசு கிறிஸ்து அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உடையவர், அற்புதங்களை காணச் செய்கிறார். தம்பி சதீஷை ஆண்டவர் நடக்க செய்தார், கைகளை எல்லாம் செயல்பட வைத்தார். திரும்பவும் எந்த மருத்துவர் நடக்க முடியாது என்று சொன்னார், அதே மருத்துவர் நீ நம்பி இருக்கிற இயேசு கிறிஸ்து நீ நடக்க வைத்தார் என்று சொல்லி அந்த தம்பிக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கண்ணால பார்க்கிறோம், நம்ம கூட இருக்கிற ஒரு சகோதரன், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு தம்பி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்குள்ள அடையாளமே இன்றைக்கும் அற்புதம் நடக்கிறதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடலை பார்த்து ஆண்டவர் அதட்டினார், அமைதலாயிரு என்று சொன்னார். நம்ம பார்க்கிறோமே. இன்னும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். Book of Matthew chapter 14 words in 25-26 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்த ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டார்கள். அன்பானவர்களே, இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு கடல் மேல நடந்தார். அவர் கடல் மேல் நடந்தார். இவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இதை நம்பாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு தகப்பனோ ஒரு சின்ன மகளும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் தகப்பனுக்கு விசுவாசமே இருக்காது. ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு நல்ல விசுவாசம். அவருடைய சிறுவர் பள்ளியிலே ஒரு கதை, வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார்களா.
என்ன என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வந்தார்கள், பெரிய கடலை, சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த விசுவாசம் இல்லாத தகப்பனார் சொன்னாரா, அது சும்மா முழங்கால் தண்ணியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நடந்து வந்தாங்க, இது என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி தகப்பனார் சொன்னார். அப்ப அந்த பாப்பா சொல்லிச்சான், அந்த சின்ன பாப்பா, முழங்கால் தண்ணியில் நடந்து வந்தாங்க நீங்க சொல்றீங்க, ஆனா இதுதான் பெரிய அற்புதம் இதை கேட்கிற பொழுது அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொன்னாங்க. அப்ப அந்த அப்பா தகப்பனார் கேட்டாரா, என்ன இது என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொழுது அந்த பாப்பா சொன்னாங்கன்னா, முழங்கால் தண்ணியில தான் நடந்து வந்தாங்க நீங்க சொல்றீங்க, அது அற்புதம் இல்லைங்கிறீங்க, ஆனா அதே முழங்கால் தண்ணியில தானே பார்வோன் சேனையை மூழ்கடித்து எல்லாரும் மரித்து போனாங்க, இது பெரிய ஒரு அற்புதம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த விசுவாசம் இல்லாத அந்த தகப்பனர் உணர்ந்து பார்த்தாரா, ஓஹோ, நாம் ஆராதிக்கிற நாம் அதாவது நம்ம பாப்பா சொல்லுகிறதான ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி அவர் உணர்ந்து பார்த்தார். கர்த்தருக்கு மகிமை. இதனால அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் செய்த அற்புதங்களை. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் எடுத்து சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம், அதை திருப்பிக் கொள்ளலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 12. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 11வது வசனம் வரைக்கும் பேதுருவை சிறைச்சாலையில் பிடிச்சு அடைச்சு வச்சுட்டாங்க. பெரிய பெரிய இரும்பு கதவை போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீசரை பேதுருவை என்ன பண்ணாங்கன்னா ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு காவல் இருக்கிறாங்க, பேதுருவை அடைச்சி வச்சுட்டு காவல் இருக்கிறாங்க. வெளியில் யாரும் வரவே முடியாது. ஆனால் நடந்த ஒரு அற்புதமான காரியம் என்னன்னு சொன்னா, இங்கே பார்க்கிறோம், நீங்க பாருங்க, அதாவது 5வது வசனத்தில் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேது 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதுக்காக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கர்த்தருடைய தூதன் ஜெயிலில் இருக்கிறதான பேதுருவுக்கு தரிசனமாக ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். கையில சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சங்கிலி அறுந்து விடுகிறது. பெரிய கேட் போடப்பட்டிருக்கிறது, லாக் பண்ணப்பட்டிருக்கிறது, கதவு மூடப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கிறோம், நடந்த ஒரு அற்புதம். சிறைச்சாலை கதவு தானாய் திறவுண்டது. சங்கிலிகள் தானாய் விழுந்தது. எப்படி நடந்தது? கர்த்தருடைய தூதன் அங்கே இருக்கிறார். அன்பானவர்களே, யாரும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை இந்த சம்பவத்தில் பார்க்கிற பொழுது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட
நம்ம இதில் பார்க்கிற சத்தியத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ளுற ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய இது நடக்காது, இது நிறைவேறாம என்று சொல்லி பலவிதமான ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையிலே, மூடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற வேளையிலே நிச்சயமாக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும், மூடப்பட்டிருக்கிற கதவு திறக்கப்படும், மூடப்பட்டிருக்கிற எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய கரங்களில் வந்து சேரும். ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் ஆகும், ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவர்கள் எல்லாம் ஆகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவ சங்கிலிகள் அறுந்துவிடும், சாப சங்கிலிகள் அறுந்துவிடும், வியாதிகள் விலகி போகும், மனவேதனைகள் விலகி போகும். உன்னுடைய மனதில் கட்டப்பட்டு இருக்கிறதான எல்லா விதமான சங்கிலிகள் அது அறுந்துவிடும். ஆண்டவர் அற்புதம் செய்கிற வேளையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? 3 காரியம் தான். நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 6:8 பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் என்கிறவன் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் விசுவாசத்தில் வல்லமையுள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வேண்டும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் தேடுறது போல அல்ல, அவர் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி உறுதியாய் விசுவாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவர். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவரால் நிறைவேற்ற முடியும். இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல முத்திரப்படப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தேவையான ஒன்று விசுவாசம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதுல ஒரு வசனத்தில் பார்க்கிறோம், 16ஆம் வசனம், 3:16 நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகி விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. நடக்க முடியாத முழவனை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதாவது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார். நடக்க முடியாத சப்பானி, 2 காலும் கையும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனை தூக்கி கொண்டு வந்து விடணும், தூக்கிட்டு போகணும், அவன் ரோட்ல இருந்து பிச்சை எடுக்கணும். அப்பேற்பட்ட நிலைமை. அவன் வந்து கேட்கிறான், ஒரு இடத்துல உதவி கேட்கிறான். அப்ப சீசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இடத்துல பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்ப இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வேணும். இங்க பார்க்கிறோம், இன்னொரு வசனத்துல பாருங்க, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆண்டவர் அற்புதம் செய்ய நம்முடைய சுயம் சாகணும். சுயமா எடுக்கிற முயற்சியை விட்டுட்டு ஆண்டவர் தான் அப்படிங்கிற அவர் நாமத்தின் மேல அந்த விசுவாசம். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு சுய பலத்தை விட்டுவிட வேண்டும். ஒன்று விசுவாசிக்க வேண்டும், இரண்டாவது சுயத்தை விட்டுவிட்டு இயேசுவின் நாமத்தின் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக முன்னாடி வாசித்தது போல 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்யினா ஊக்கமான ஜெபம் வேண்டும். ஊக்கமான ஜெபம் வேண்டும். ஜெபமே இல்லாம, இயேசு கிறிஸ்துவை தேடாம, அவரை நோக்கி பார்க்காம, ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான்னு சொல்லியிருக்கிறபடி
ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய நாமத்தை முழுவதுமாக நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சுயமா இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அல்ல, உண்மையாக இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட வேண்டும். மூன்றாவது, நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அன்பான சகோதரி சகோதரியே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்கிறவராகி நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில காண செய்வார். நீங்கள் எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சத்தியம் சொல்லுகிறபடி, இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரை அதிகமாய் நேசித்து விசுவாசித்து ஜெபித்து நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போது காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருக்கும் நிலம் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருக்கும் நிலம் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாயவரை தேடும் யாவரும் இயேசு அற்புதரே. உண்மையாயவரை தேடும் யாவரும் இயேசு அற்புதரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இயேசுவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அற்புதங்களை செய்கிறவர். நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுக்கிற எந்த ஒரு காரியத்திலும் செய்ய முடியாத சுய முயற்சினால் ஆகாதவைகளை எல்லாம் நீர் எங்களுடைய கண்கள் காண அற்புதங்களை செய்யும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னெல்லாம் மனதில் நினைத்து எதிர்பார்த்திருக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. ஒரு அற்புதங்களை கர்த்தர் காண செய்கிறார். எல்லா குடும்பங்களிலும் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்தும் வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை தருவீராக. தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.